துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் பல்வேறு தலைப்புகளில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு சுட்டிக்காட்டும் 3 விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த மாட்டு கொட்டில், அந்த குடிலில் நிகழ்கின்ற அந்த 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இது வழியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிறப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு தருணத்திலே நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு தேவையா? இந்த ஆண்டவரின் பிறப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது? ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. ஆங்கிலத்திலே இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் நீட் என்று சொல்வார்கள். நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு தேவை. மேலும் இந்த நாட்களில், குறிப்பாக இந்த 2 வாரத்தில் நாம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை, கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அதற்காக இந்த நாட்களில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால் குடில் அமைப்பதுதான். இல்லங்களிலும் ஆலயங்களிலும் பல்வேறு இடங்களிலே ஆக அந்த குடிலில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகளில் தான் ஆண்டவர் இயேசு பிறப்புயாக நமக்கு ஆண்டவர் இயேசு இதை சுட்டி காட்டுகின்றார் என்பதைதான் இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம். மனிதர்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் என்றால் 3 எல்லாருக்கும் தெரியும்: உணவு, உடை, உறைவிடம் அல்லது இருப்பிடம். முதலில் உணவு. இந்த உணவு இல்லை என்றால் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு உணர்த்துகின்ற முதல் விஷயம் என்னன்னா உணவு. காரணம், ஆண்டவர் இயேசு உணவாக நமக்கு அங்கு பிறந்திருக்கின்றார். குடிலே அந்த தீவன தொட்டி, மேஞ்சர், அந்த தீவன தொட்டியில ஆண்டவர் இயேசுவை கிடைத்திருக்கிறாங்களே. அந்த தீவன தொட்டி எதற்கு என்று நமக்கு தெரியும். அந்த தீவன தொட்டியில தான் விலங்குகளுக்கு உணவு படைக்கப்படும். அது போன்று அந்த தீவன தொட்டியில் எவ்வாறு விலங்குகளுக்கு உணவு படைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் அந்த தீவன தொட்டியில் நம் ஒவ்வொருவருக்கும் உணவாக ஆண்டவர் இயேசு அங்கே கிடத்தப்பட்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு நமக்காக சமைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்காரு, நானே வாழ்வதன் உணவு. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நமக்கு சொல்லிவிட்டார். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு உணவாக இருக்கின்றார். அமெரிக்காவை சேர்ந்த ஆயர் பெர்னார்ட் ஹெப்டா, இந்த ஆர்ச் பிஷப் ஆயர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்தில் அழகாக சொல்றார்: அனிமல் கோஸ் டு த மேஞ்சர் ஃபார் பிசிக்கல் ஃபுட், பட் we go to the manger for spiritual food. விலங்குகள் தீவன தொட்டியை தேடி செல்வது அன்றாட உணவிற்காக. ஆனால் மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் அந்த தீவன தொட்டியை தேடி செல்வது ஆன்மீக உணவுக்காக. ஆக அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் உணவாக கிடத்தப்பட்டிருக்கின்றார். அவரே நம்முடைய வாழ்வின் உணவாக இருக்கின்றார் என்பதை தான் அவருடைய பிறப்பு சுட்டி காட்டுகின்ற முதல் விஷயம். 2வது விஷயம், ஆண்டவர் இயேசு பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்ற 2வது விஷயம் என்னவென்றால் உடை. அந்த ஆண்டவர் இயேசு தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு அந்த தீவன தொட்டியிலே எந்த ஒரு ஆடையை உடுத்தியிருந்தார் அல்லது எந்த உடையானது அவருக்கு போர்த்தப்பட்டிருக்கின்றது? வரலாற்றின் கூற்றுப்படி அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு, குழந்தை இயேசுவுக்கு போர்த்தப்பட்டிருந்த அந்த உடை, ஆடை என்று சொன்னால் ஒரு கந்தல் ஆடை. அந்த ஒரு கவிஞன் கூட அழகா அந்த கிறிஸ்துமஸ் பாடல் சொல்லுவோம்: கந்தையில் நீயும் மகிமை கண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. கந்தையில் நீயும் மகிமை கண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய், கண்ணே கண்ணுறங்கு. ஆக அந்த கந்தல் ஆடை, அந்த லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல, மேரி wrapped him in swaddling cloth. அந்த கந்தல் ஆடைக்கு ஆங்கிலத்திலே swaddling cloth என்று சொல்வார்கள். அந்த swaddling cloth, அந்த துணி எதை சுட்டி காட்டுகிறது, எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே இயேசு தாவீதின் வழிமரபில் பிறந்திருக்கின்றார், அரசரின் வழிமரபில் பிறந்திருக்கின்றார். ஆக அந்த swaddling cloth என்ற அந்த உடையானது, ஆடையானது அரசருடைய குழந்தைகளுக்கு பொருத்தப்படுகின்ற ஒரு உடை. ஆக ஆண்டவர் இயேசுவும் அந்த அரசரின் வம்சத்தில் வருகின்றதால் ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த swaddling cloth என்ற அந்த உடையானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது வழியாக நம் ஆண்டவர் இயேசு ஒரு அரசர். நாம் ஒவ்வொருவருமே அந்த அரசருக்குரியவர்கள்.
ஆகவே நாம் அரசர்களாக அரசியலாக உருவாக்கப்பட இருக்கின்றோம் என்பதுதான் இந்த ஆண்டவர் உடுத்தியிருந்த அந்த உடையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுக்கு வாழ்ந்த காலத்துல அந்த அரசு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வாட்லிங் கிளாத் என்ற அந்த ஆடையை அணிவிப்பார்கள், உடுத்தியிருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவும் அந்த ஒரு ஆடையை உடுத்திருந்தார். அந்த ஆடையை உடுத்தி அவர் அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்றார். ஆக அந்த ஸ்வாட்லிங் கிளாத் என்ற அந்த ஒரு ஆடை குழந்தைகளுக்கு அந்த குளிருக்கு இதமாகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற அளவுக்கும் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆக ஆண்டவர் இயேசு அந்த தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த ஸ்வாட்லிங் கிளாத் என்ற அந்த உடையானது பொருத்தப்பட்டிருக்கின்றது, உடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு குளிருக்கு இதமாகவும் ஆரோக்கியத்தை தருகின்ற அளவுக்கு இந்த உடையானது ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்று அந்த கந்தலாடை, அந்த ஆடையானது நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் சாலமன் புத்தகத்தில் பார்க்கிறோம். சாலமன் ஒரு அரசர்ல. இந்த சாலமன் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். சாலமன் அரசு வருகின்றார். நான் துணிகளில் பொதியப்பட்டேன், பேணி வளர்க்கப்பட்டேன். அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், in swaddling cloth and with constant care I was nurtured. நசியான் சேன் சார்ந்த புனித கிரகோரி அவர் அந்த ஸ்வாட்லிங் கிளாத்தை பத்தி அழகாக சொல்றார். அதாவது அந்த ஸ்வாட்லிங் கிளாத்தை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு பிறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் சுட்டி காட்டுகின்றது. அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்தவுடனே அந்த ஸ்வாட்லிங் கிளாத், அந்த துணியில் அவர் பொதியப்பட்டார். ஆண்டவர் இயேசு இறக்கும் போது துணிகளால் கட்டப்பட்டிருக்கின்றார். எதற்காக என்றால் உயிர் தெழுவதற்காக. ஆக இந்த ஸ்வாட்லிங் கிளாத் என்பதை அவர் எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பும். மூன்றாவது விஷயம், ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அந்த மாட்டி கொட்டில் நம்ம சுட்டி காட்டுகின்ற மூன்றாவது விஷயம் என்னவென்றால் உறைவிடம் அல்லது இருப்பிடம். மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க இடம் இல்லைன்னா வாழ முடியாது. என்று பல இடங்கள்ல மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நிறைய பேர் வீடுகளை இழந்து விடுகின்றார்கள். அவருடைய அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உணவு, உடை, உறைவிடம், எங்கு தங்குவது, எங்கு வாழ்வது என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த உறைவிடம், இருப்பிடம் என்று சொல்கிற பொழுது மனிதனுடைய அடிப்படை தேவை மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆண்டவர் இயேசு பிறப்பு சுட்டி காட்டுகின்ற மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இந்த உறைவிடம், ஷெல்டர். ஆண்டவர் இயேசு ஒரு மாடி வீட்டுல மாளிகையில பிறந்தாரா? பிறந்திருக்கலாம், ஆனா பிறக்கல. ஆண்டவர் இயேசு சாதாரண மாட்டுக்கொட்டியில பிறந்திருக்கிறார். அதான் அவருக்கு உறைவிடம். அந்த மாட்டுக்கொட்டில் என்று சொல்லும் பொழுது அந்த அவருடைய பிறந்த இடத்துக்கு ஆங்கிலத்தில் ஸ்டேபிள் என்று சொல்வார்கள். ஆனா ஸ்டேபிள் என்றால் நிலையான இடம், ஒரு ஸ்டேபிளான இடம், நிலையான இடம். ஆண்டவர் இயேசு இந்த நிலையான இடம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நிலையானவர். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு வாழ்கின்றவர் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆக நிலையான ஆண்டவர் இயேசு வாழ்கின்ற இடம்தான் நமக்கும் நம்முடைய இடமாக இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறைவிடம் எது என்று சொன்னால் விண்ணகம். பவுலுடைய சொல்வார், விண்ணகம் என்பது நம்முடைய தாய்நாடு. ஹெவன் இஸ் அவர் ஹோம்லேண்ட் அப்படின்பார். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு அந்த ஸ்டேபிள் நிலையான இடத்துல பிறந்திருக்காரு. ஏனென்றால் அவர் நிலையானவர். ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகின்ற அந்த பரிசு, நிலையான பரிசு என்னவென்றால் விண்ணகம். ஆண்டவர் கடவுள் வாழ்கின்ற இடம்தான் நமக்கு ஒரு நிலையான இடம், ஆண்டவரோடு இருக்கின்ற இடம்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பிறப்பு சுட்டிக்காட்டி இந்த 3 நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். உணவு, உடை, உறைவிடம். ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் உணவாக அந்த தீவன தொட்டியிலே கிடைத்திருக்கின்றார். நமக்கான ஆடையை அவர் அணிந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு வாழ்கின்ற அந்த இடம்தான் நமக்கும் ஒரு உறைவிடமாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பிழாவை கொண்டாடி இருக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு பிறப்பு நமக்கு மிக மிக அவசியம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பிறப்பு கண்டிப்பாக தேவை. அவரே நம் ஒவ்வொருவருக்கும் உணவாக இருக்கின்றார், உடையாக இருக்கின்றார், உறைவிடமாக இருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உள்ளத்தில் வரவேற்க நம்மையே முழுதுமாக ஆண்டவர் இயேசுவை போன்று தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை வரவேற்போம். இறக்க போகும் பாலன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஷுவன் ஸ்டார் தந்தையர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு பிராஞ்சேரி என்ற இடத்தில் சன்ரைஸ் குழந்தைகள் கிராமம் என்ற அமைப்பை நடத்திட்டு வருகிறார். தாய், தந்தை மற்றும் உறவுகளை இழந்தும்
சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் புது வாழ்வையும் புது வசந்தத்தையும் கொண்டு வர இந்த தந்தையர்கள் உழைத்து பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்களும் இந்த குழந்தைகளின் முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். நீங்கள் செய்யும் சிறிய பண உதவி இவர்களுக்கு பேராதரவாக அமையும். இவர்களை தொடர்பு கொண்டு உதவ உங்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காணும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.